வணக்கம் சொந்தங்களே, என்னது இது கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒரு லட்டு ரெசிபி செய்யலாம் வாங்க. இதுக்கு முந்திரி 1 கப், பாதாம் 1 கப், பிஸ்தா 1 கப், வால்நட் 1 கப், சூரியகாந்தி விதை 1 கப், பூசணி விதை 1 கப், முழு பொட்டுக்கடலை 1 கப், நிலக்கடலை 1 கப்புங்க. நான் 1 கப்புன்னு சொன்னது எல்லாமே 100 கிராம் அளவுங்க. நீங்க இதை விட அளவு ஜாஸ்தியாவோ குறைவாவோ எடுத்துக்கங்க உங்க தேவைக்கேற்ப. அத்திப்பழம் 5, பேரிச்சம்பழம் 10, 3 ஏலக்காய்ங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க அட்டகாசமான சுவையான நியூட்ரிலட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த எல்லா பொருட்களையும் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கிறேங்க. அப்படி நம்ம எடுக்கும் போதுதான் அதோட வாசனை நல்லா வெளியில வருங்க. லட்டு சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொரகொரப்பான பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஃபைன் பவுடரா வேண்டாம், கொரகொரப்பான பவுடரா அரைச்சோம்னா தான் லட்டு நல்லா இருக்கும். அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இந்த ரெண்டையுமே நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சோம் அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்குங்க. அதையும் இந்த பவுடர் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஒரே ஈவனா எல்லா அந்த பவுடர் கூடவும் மிக்ஸ் ஆயிடுங்க. அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டோம்னா 15 டேஸ் வரைக்கும் கெடாதுங்க. எப்ப தேவைப்படுதோ அப்ப இதுல இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பவுடரை எடுத்துட்டுங்க. அது கூட நம்ம நான் இப்ப தேன் சேர்த்துக்கிறேன். நீங்க தேனுக்கு பதில நெய் அல்லது பேரிச்சம்பழ சிரப்புங்க, இல்ல அப்படின்னா பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி சேர்த்து கூட இந்த மாதிரி உருண்டைகளா பிடிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, இயன் தயாரிப்புகளோட ஸ்பெஷல் நியூட்ரி லட்டு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றிங்க.